நீ சத்தியம் என்னமோ அதை நீ பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம பேசுறது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான், பைபிள் வாசனத்தை தான் நம்ம வந்து பேசுறோம். இப்போ இவங்க சொல்ற காரியம் என்னன்னா, நீ சத்தியத்தை பேசு, பைபிள் வாசனத்தை பேசு, நீ எதுக்கு அவங்க போட்டோ போடுற, அவங்களோட வீடியோஸ் போட்டு நீ வந்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் இதே நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்கள், கடவுள் நம்பிக்கையே இல்லாத நண்பர்கள், சில பேர் வந்து என்னன்னா என்னோட வீடியோஸை பார்த்துட்டு கேட்டாண்டே, நீ பயங்கரமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறியே, உங்கள் கிறிஸ்துவ வட்டாரத்தில் வந்து உன்னை ஒதுக்கி வைக்கலையா, உன்னை வந்து எதுவும் கேஸ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா விதிக்கு நம்பி கேட்குற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆனால் நீ பேசும்போது அது ஒரு டிஃப்ரெண்டாக வந்து உண்டானே, ஏன்னா கிறிஸ்டின்னாலே ஃபாஸ்டிங் இருக்கணும், காணிக்கை கொடுக்கணும், நீ வந்து இவ்வளோ கொடுத்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதம், நீ அந்நிய பாஷையில் பேசினாலும் ஆசீர்வாதம். பட் அவங்க சொல்லும் பொழுதே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்மளுடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் நீ நியாயம் இருக்கிற, நீ ஜட்ஜ் பண்ணுற, நீ வந்து எல்லா ஊழியக்காரர்களும் விமர்சிக்கிற, நீ மல்லாக்கப்படுத்து உன் மேலே எச்ச துப்புனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீ கிறிஸ்துவத்தின் மேலே கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை அசிங்கப்படுத்துற, உனக்கு தகுதி இருக்குதா?